நம்ம எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். எடிட்டோரியலோட 12th எடிஷன் வந்து இது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராகிராஃப் எக்ஸ்ப்ளனேஷன், அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின், அந்த 5 கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், ஓகேவா? நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எப்பயுமே பேராகிராஃப் படிச்சுட்டு தான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேராகிராஃப் வந்து படிச்சுட்டு தமிழ் மீனிங் புரிஞ்சிக்கலாம், ஓகேவா? இந்த கலாமிட்டஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் வயநாடு, இந்த வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்படுச்சு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு பேராகிராஃப் தான் இருந்தது, ஓகே? The calamitous landslide in Wayanad district in Kerala on July 30 are not necessarily such disasters. ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா ஒரு காலநிலை மாற்றத்தினால ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு. எங்கே ஏற்பட்டுச்சு? வயநாட்டில் ஏற்பட்டிருக்கு, கேரளாவில் ஏற்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ கேரளா இருக்க வயநாட்டில் July 30 வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து படிச்சிக்கலாம், ஓகே? ஸோ கேரளான்னு சொல்ல மொத்தத்தில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம், டேட்டு போகிற மொத்தத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே முக்கியம். நீங்கள் அடுத்து வந்து எரர் ஸ்பாட்டிங்லேயோ இதிலே வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் கிளாஸ் டெஸ்ட்டில் கூட உங்களுக்கு வந்து இது வந்து கேட்கலாம். ஆர் நாட் நெசசரிலி சச் டிசாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. எப்போ சொல்லிட முடியாது? நம்ம உயிரிழப்புகள்லாம் ஏற்படாத வரையும் வந்து நம்ம அதை சொல்லிட முடியாது. பார்ட்ஸ் ஆஃப் கேரளா ஹவ் பீன் பியரிங் த brunt of heavy rains during the southwest monsoon and landslides are a yearly affair. அப்போ இந்த கேரளாவில் இருக்க சில பகுதிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னன்னா have been பியரிங்னா என்ன அர்த்தம்? பியர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பேரிங் சொல்றோம் இல்லையா, பேரிங்லாம் இருக்கும், ஓகேவா? இந்த சக்கரம் இதெல்லாம் வந்து பேரிங் போட்டு உள்ள இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், அந்த பேரிங் வந்து நிறைய அழுத்தத்தையும் நிறைய ப்ரெஷரையும் வந்து அது வந்து ஈஸியாக தாங்கிக்கணும். அது வரும், அந்த ஸ்ப்ரிங் பேரிங்லாம் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்லாம் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும், சுற்றி ஸ்ப்ரிங்காக இருக்கும். அதில் என்ன பண்ணும், நம்ம பைக்ல இதுலேயே போகும்போது வந்து இது அந்த மொத்த ப்ரெஷரையும் அது வந்து தாங்கிடும். அப்போ என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த கேரளாவில் இருக்க சில பகுதிகள் வந்து இந்த ஹெவி ரெயின்னால ஏற்பட்ட பாதிப்புகளை தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பேரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன விஷயத்துக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, தாங்கிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னது, தாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மீனிங்கே வரும். அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன மீனிங் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும், ஓகேவா? டூரிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் நடக்கும் போதுல நிறைய பகுதிகள் வந்து தாங்கிக்கிறோம். அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் இயர்லி அஃபேர். வருஷம் வந்து நிறைய நிலச்சரிவுகள் அங்கேயும் இங்கேயுமே நடந்துட்டு தான் இருக்கும். பட் டெட்லி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் நியூ. அதான், ஆனால் உயிரிழப்புகள் அப்படிங்கிற நடந்தது வந்து புதுசு. இப்போ வந்து கேரளாவுக்கு வந்து புதுசு. திஸ் வீக் ஹெவி ரெயின்ஸ் ட்ரிகர்ட் மல்டிபிள் லேண்ட்ஸ்லைட்ஸ் தட் ஹேவ் கில்ட் 200 people அண்ட் லைட் வேஸ்ட் டு த ஃபியூ வில்லேஜஸ். அப்போ என்னன்னா, இந்த வாரம் என்ன ஆச்சுன்னா, ஹெவி ரெயின் வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. ட்ரிகர்னா என்னது, ஒரு இதை வந்து தூண்டி விட்டுருச்சு. எதை தூண்டி விட்டுருச்சு? மல்டிபிள் ஸ்லைட்ஸ், நிறைய நிலச்சரிவுகளை வந்து தூண்டி விட்டுருச்சு. அது என்ன பண்ணுச்சு? தட் ஹவ் கில்ட் 200 people. அதனால 200 மக்கள் வந்து கொண்டுருச்சு. அண்ட் லைட் வேஸ்ட் டு a few villages. ஸோ நிறைய கிராமத்தை வந்து பயங்கரமா வந்து நிறைய வந்து வேஸ்ட்டை வந்து மாத்திருச்சு. இந்த ரீஜன் இஸ் a டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ இந்த வயநாடு அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அது, ஓகேவா? அண்ட் இன்சென்டிவைசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் டு மேக்ஸிமைஸ் ரெவன்யூ பொட்டன்ஷியல். அதனால டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கனால அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குன்னு என்ன அர்த்தம், அங்கே வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அப்போ நிறைய கடைகள், நிறைய வந்து அந்த மக்கள், அந்த பகுதியில் இருக்க மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து நிறைய உதவி இருக்கு. அப்போ அங்கே அந்த இடத்துல வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்ததுல வந்து பார்த்தோம்னா, இந்த சாலியார் ரிவர் ஹியர் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் an altitude of around 2 km. ஓகே, இதுவரையும் பார்ப்போம். அப்போ இந்த சாலியார் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு, எங்க மேலே இருக்கு, ஓகேவா? கேரளாவில் இருக்கு. அதோடைய ஸ்ப்ரிங்ஸ் என்ன அர்த்தம், அதோடைய ஊற்றுன்னு இருக்கும் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உருவாகி தானே ஆறா நமக்கு வருது. அந்த ஊற்று எங்க இருக்குன்னா 2 கிலோமீட்டர் ஆல்டிடியூட், அதாவது வந்து உயரம் 2 கிலோமீட்டர் உயரத்துல வந்து அதோடைய ஊற்று வந்து இருக்கு. அண்ட் ஃப்ளோஸ் இன் a sheer path down towards வெள்ளர்மலா. அப்போ அங்கிருந்து ஷேர் பாத்னா அப்படின்னா வழி, அதோட வழியில வந்துட்டு இருக்கு, ஓகேவா? அங்க இருந்து உருவாகி வழியில வந்துட்டு இருக்கு. எங்க? டுவர்ட்ஸ் வள்ளர்மலாவுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. பிரிங்கிங் ஃபாஸ்ட் வாட்டர்ஸ் தட் ஆல்சோ ஸ்வீப் ரிலேட்டிவ்லி மோர் செடிமெண்ட் டவுன் ஸ்ட்ரீம். அந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறு வந்து நார்மலாவே வந்து அந்த இடத்துல வந்து மழை நிறைய பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது போக இந்த சேலியார் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரும் மேல இருக்கு, ஓகேவா? அங்க இருந்து உருவாகி மேல இருந்து கீழே வந்து தண்ணியை கொண்டு வந்துட்டு இருக்கு. எங்க கொண்டு வருது? இந்த வள்ளர்மலா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுங்க ஃபாஸ்ட் வாட்டர்ஸ், பயங்கர வேகத்தோட வந்து நிறைய தண்ணியும் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்வீப் ரிலேட்டிவ்லி மோர் செடிமெண்ட் டவுன் ஸ்ட்ரீம். நிறைய வந்து குப்பை அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த அடிமட்டம் இருக்கு இல்லையா, அடிமட்டத்துல அந்த மலையோட அடிமட்டத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு, ஓகேவா? இந்த ரிவர்ஸ் திஸ் இயர் ஃபர்தர் இன்க்ரீஸ் த ரிவர்ஸ் வால்யூம். The rains this year further increased the reverse volume and force, which swept up debris and deposited in the villages settled on less steep land. ஓகே, இதுவரையும் ஃபர்ஸ்ட் படிப்போம், ஓகேவா? வேற அப்படிலாம் வந்து அடுத்து பார்ப்போம். வேற என்ன அப்படின்னா அந்த இடத்த பத்தி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த வேர்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ஓகே? ஸோ இது இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து இதுக்கு இந்த லேண்டை பற்றி சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் இதுவரை என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். இந்த ரெயின்ஸ் திஸ் இயர் ஃபர்தர் இன்க்ரீஸ்டு. இந்த வருஷம் மழை வந்து என்ன இருக்குன்னா மேலும் கூட்டியிருக்கு. எதை கூட்டியிருக்கு? இந்த ரிவர்ஸ் வால்யூம். ரிவர்ஸ் வால்யூம்னா ஃபர்ஸ்ட் இங்க ரிவர் பத்தி சொல்லிட்டாங்க, அங்க இருந்து ஒரு ரிவர் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிவருடைய அளவை கூட்டியிருக்கு. அண்ட் ஃபோர்ஸ்,
நிறைய வந்து அதோடைய வேகத்தையும் கூட்டியிருக்கு. which is swept up debris and deposited it. ஓகே, இதான் முக்கியம். deposited it in the villages. அப்போ மேல இருந்து நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், மேல இருந்து அந்த செலியார் ரிவர் வந்து வெள்ளர்மலை அப்படிங்கிற நோக்கி வரும்போதுல நிறைய வந்து குப்பை குளம் எல்லாத்தையும் கூட்டு வந்து கீழே அடிமட்டத்தில் போடுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஏகப்பட்டது அதே மாதிரி நிறைய டெப்ரிஸ் இருக்கு இல்லையா, நிறைய அந்த ராக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இந்த வில்லேஜஸ்ல போட்டுருச்சு. ஓகே, அண்ட் செட்டில்ட் ஆன் லெஸ் ஸ்டீப் லேண்ட். அதாவது வந்து இந்த ரொம்ப உயரம் அதிகமா இல்லாம ஒரு சமதளமா ஓரளவுக்கு சமதளமா இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும், மக்கள் எல்லாம் வாழ்வாங்க. அந்த இடத்துல வந்து போட்டுருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அந்த லேண்டை பத்தி பேசுவோம். வேர் மெனி ஆஃப் த டெத்ஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட். அப்போ அந்த இடத்துல தான் நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு மலை தான், எல்லாமே மலை தான். அந்த மலையில கொஞ்சம் பிளேன்ஸ் இருக்கிற இடத்துல, சமதளமா இருக்கிற இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல தான் வந்து டவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல அந்த செலியார் ரிவர்ல இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட உடனே நிறைய டெப்ரிஸ் குப்பை குளத்தையும் அடிச்சுட்டு வந்து இங்க போட்டுருச்சு. அப்போ அங்க இருக்க அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கல்லு பாறைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சின்ன சின்ன கல் கிடையாது. ஒரு வீட்டு மேல ஒரு பெரிய பாறை விழுந்துச்சுன்னா என்ன ஆகுது, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் த ட்ராஜடி இஸ் காம்பவுண்டட் பை அ ஃபேக்ட் தட் ஹெவி ரெயின்ஸ் ஹியர் இன் 2020 had caused the Chaliar to strip swaths of its upstream areas of plant cover, leaving more rocks and humus vulnerable to being displaced. ஓகே, இது வந்து முக்கியமானது. ஓகேவா? இதை வந்து முக்கியமா சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றாங்க, அந்த செலியார் ரிவரை பத்தி பேசியிருக்காங்க. ரெண்டாவது, பட் த ட்ராஜடி இஸ் காம்பவுண்டட் பை. காம்பவுண்ட் என்ன, இந்த இப்ப நடந்த இந்த டெத் வந்து இது மட்டும் காரணம் கிடையாது, இன்னொன்னு இருக்கு. காம்பவுண்டனா சேர்த்து இன்னொன்னு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காம்பவுண்டட் பை த ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்? தட் ஹெவி ரெயின்ஸ் ஹியர் இன் 2020, 2020லயும் இதே மாதிரி ஹெவி ரெயின்ஸ் பென்ஸ் இல்லையா, அது என்ன பண்ணிருக்கு, ஹேட் காஸ்ட். ஓகேவா? அதாவது 2020 பாஸ்ட்ல நடந்த என்ன சொல்லிருக்காங்க, ஹேட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெர்ப்லாம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. நீங்க வெர்பு எரர் ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கும் போது வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹேட் காஸ்ட் த சாலியார் ரிவர்ஸ் டு ஸ்ட்ரிப் ஸ்வாட்ஸ் ஆஃப் இட்ஸ் அப்ஸ்ட்ரீம். ஸோ மேல அப்ஸ்ட்ரீம்னா என்ன, மேல இங்க இருக்கல அந்த ஸ்ப்ரிங் உருவாகிறதுன்னு சொல்லி சொல்றோம்ல. அப்ப இங்க இருந்து இங்க கீழே வரையும் வருது அப்படின்னா இங்க மேல உருவாகிற இடத்துல என்னென்னலாம் பிளான்ட் கவர் இருந்துச்சோ, அப்ஸ்ட்ரீம் ஏரியாஸ் ஆஃப் பிளான்ட் கவர், அதெல்லாம் வந்து அடிச்சுட்டு வந்துருச்சு. ஓகேவா? மேல இருக்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்துருச்சு. லீவிங் மோர் ராக்ஸ் அண்ட் ஹியூமஸ் வல்னரபிள். ஓகேவா? ஸோ அந்த ராக் இருக்கு, அந்த ராக்கு வல்னரபிள் டு பீயிங் டிஸ்பிளேஸ்ட். அப்போ 2020 ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால இருக்கிற பிளான்ட் கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு வந்துருச்சு. அதனால அங்க வந்து வெறும் ராக் தான் இருக்கு, ஒரு பாறைகள் மண்ணு இதுதான் இருக்கு. இப்போ மண்ணு இதுதானே இருக்கு, அது வந்து என்ன எதுக்கு, வல்னரபிள் டு பீயிங் டிஸ்பிளேஸ். அதை மூவ் பண்றதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஓகே, அது வந்து ஈஸியா வந்து வந்துடும். அதை வந்து யாருமே ஹோல்ட் பண்ணல, யாரும் பிரிச்சு வச்சுக்கல, ரெசிஸ்ட் பண்றதுக்கு பிரிச்சு வச்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு காரணம் இருக்குல்ல, இந்த ஃபேக்ட் இருக்குல்ல, இதுவும் அடிஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். The geographical peculiarities of landslide prone Idiki, Kottayam, Malappuram and Wayanad have been evident for years. Okay, the geographical peculiarities அப்படின்னா வந்து என்னன்னா, ஜியோகிராஃபிக்கலாவே வந்து புவியியல் சார்ந்தே வந்து நமக்கு சில விஷயம்லாம் அங்க இருக்கு. ப்ரான் அப்படின்னா வந்து அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு, லேண்ட்ஸ்லைட் பிரச்சனை இருக்கும். புவியியல் சார்ந்தே வந்து அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட்லாம் நிலச்சரிவுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எங்கங்க, இடுக்கி, கோட்டயம், மலப்புரம், வயநாடு இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப வருஷமாவே நமக்கு தெரியும். They also feature prominently on landslide risk map. ஸோ லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேப்லேயும் வந்து அங்கே வந்து அதிகமான நெல்சூழல் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து ஒரு பேடி இல்லை சுகர் கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மேப் போடுவோம், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் மேப்னு பார்ப்போம், அப்புறம் ரிவர் மேப்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, பொலிட்டிக்கல் மேப், ரிவர் மேப், ஸ்டேட் மேப் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த லேண்ட்ஸ்லைட் எங்கெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வச்சு ஒரு மேப் போட்டிருக்காங்க. அந்த மேப்லேயுமே வந்து இந்த வயநாடு பற்றி சொல்லியிருக்காங்க. தே ஆல்சோ ஃபியூச்சர் ப்ராமினென்ட்லி ஆன் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேப். அந்த மேப்லேயும் வந்து இந்த வயநாடு பற்றி இருக்கு. blame for the landslides deathly occurrence must thus be shared by the climate change. ஸோ மெயினாக நம்ம எதை வந்து பிளேம் பண்ணலாம், இந்த காரணம் இதுக்கு நடந்ததுக்கு யார் மேலே பழிய போடலாம் அப்படின்னா, மெயினாக பிளேம் ஃபார் த லேண்ட்ஸ்லைட்ஸ் யாருன்னா இந்த டெத்லி ரெக்கரன்ஸ் இருக்குல்ல, அதாவது உயிரிழப்புகள் நடந்ததுக்கான அந்த விஷயம்லாம் இருக்கு, அதுக்கான பிளேம் யார் மேலே நம்ம ஷேர் பண்ணலாம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Next line, a recurring issue is an abject lack of advanced warning and emergency preparedness. ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயம் நடந்ததுக்காக வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ நம்ம பிளேம் பண்ணிடுறோம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பிளேம் பண்ணிடுறோம். ஆனா ரெக்கரிங் இஷ்யூ இது வந்து திரும்ப நடக்கும் போதுல அப்ப என்ன காரணமா இருக்கும்னா லேக் ஆஃப் அட்வான்ஸ் வார்னிங் அண்ட் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ். அதாவது முன்கூட்டியே நமக்கு சொல்றதுக்கான அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்ல, அதனால தான் லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அப்படி நடந்தாலுமே நம்ம எமர்ஜென்சியா என்னென்னலாம் தயார்படுத்திக்கணும், என்னென்னலாம் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையை வந்து டக்குன்னு நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் டக்குன்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கான பாதிப்புகள் கம்மியா இருக்கும் இல்லையா, அதுக்கான நம்ம முன்னேற்பாடுகள் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைட் ஆர் மோர் காமன் இன் எக்காலஜிக்கலி ஃப்ரகைல் ஏரியாஸ். ஸோ எக்காலஜிக்கலே வந்து ரொம்ப வந்து ஃப்ரகைல் ஏரியாஸாக இருக்கும் இல்லையா, ரொம்ப வந்து என்வரான்மெண்ட்னால ஈஸியாக வந்து பாதிப்புக்குள்ளாகிற இடமா இருக்கும் இல்லையா, அந்த இடம்லாம் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் வந்து ரொம்ப காமனான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மன்சூன்ஸ் ஹேவ் பீன் ப்ரொடியூசிங் மோர் ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் இன்டென்ஸ் ரெயின். மோர் ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் இன்டென்ஸ் ரெயின் அப்படின்னா அது என்ன, ஷார்ட்னு இருக்கு அப்புறம் இன்டென்ஸ் இருக்குன்னா ரொம்ப
கம்மியான நேரத்துல ரொம்ப அதிகமான மழை பெய்யுது ரொம்ப சின்ன இடத்துல. அதாவது காமனா வந்து ஒரு வருஷத்துல இவ்வளவு மழை பொழியும் அவ்வளவு பொழியும், ஒரு 300 மில்லிமீட்டர் 400 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஷார்ட் டூரேஷன்ல ஒரு நாள் ராத்திரி இல்ல ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 24 மணி நேரத்துல வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான மழையை ஃபுல்லா பெஞ்சிச்சுன்னா அதுக்கான அந்த ட்ரைனேஜ் வசதியும் நம்மகிட்ட இருக்காது. அது போக லேண்ட்ஸ்லைட் நினைச்சா எப்படி நம்மளால வந்து எதிர்கொள்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ரிசல்ட்டிங் இன் அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அதனால என்ன ரிசல்ட் ஆகுதுன்னா, ரிசல்ட்டிங் இன் சம் சாயில் டைப்ஸ் பிகமிங் ஈஸியர் டு டிஸ்லாஜ். அதனால என்ன ஆகுதுன்னா, சில மண் வகைகள் வந்து ஈஸியா வந்து டிஸ்லாஜ் ஆயிடுது, அதாவது வந்து மூவ் ஆயிடுது. லாட்ஜ்ல என்ன படிச்சிருக்கோம், லாட்ஜ்ல போய் தங்குறோம், ரூம் போடுறோம் அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம், லாட்ஜ்ல போய் ஸ்டே பண்றோம், அங்க இடத்துல ஸ்டிக் ஆகி உட்காந்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டிஸ்லாஜ்னா அங்க இருந்து விலகிறது, அங்க இருந்து உருவிட்டு வந்துடுறது அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த சாயில் டைப்லாம் வந்து இவ்வளவு அதிகமான மழைப்பொழிவு வந்து ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால அந்த இறுக்கம்லாம் வந்து தளர்ந்து டிஸ்லாஜ் ஆயிருது. ஒயில் குவாரியிங், எப்பப்போ குவாரிங்லாம் நடக்குது, மண்ணை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நிறைய டிஸ்லாஜ் ஆயிருது. லீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க வந்து நம்ம வந்து கட்டுமானம் கட்டும்போதுல வந்து பிரச்சனை ஆயிருது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் போதுல மோனோக்ரோப்பிங். ஓகேவா? ஸோ மோனோக்ரோப்பிங்னா ஒரே ஒரு கிராப்பை மட்டும் வந்து கண்டினியூஸா விதைச்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலே வந்து இந்த சாயில் டைப் வந்து நமக்கு வந்து பயங்கரமா அடி வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து ஃபார் தீஸ் ரீசன் பர்டன்ஸ் ஆஃப் லேண்ட் யூஸ் மஸ்ட் நாட் சேஞ்ச் அண்ட் த ஸ்டேட் மஸ்ட் ரிஸ்டோர் denuded flora and rehabilitate people in these areas to ensure they have other opportunities for their welfare. Okay, for this reason, இந்த காரணத்துக்குனால என்ன பண்ணணும்னா, பர்டன்ஸ் ஆஃப் லேண்ட் யூஸ், ஒவ்வொரு லேண்ட் இருக்கு இல்லையா, மலைப்பாங்கான இடத்துல இருக்க லேண்டு, புல்வெளியில் இருக்கிறது, சமதளத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற லேண்ட்ஸ்லாம் வந்து அந்த வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. அது எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் இது பண்ணுவோம். தேவையில்லாம நம்மளுடைய தேவைகளுக்காக அதை வந்து மாற்றக்கூடாது. மஸ்ட் நாட் சேஞ்ச். அதுக்கப்புறம் ஸ்டேட் மஸ்ட் ரெஸ்டோர் டினண்ட் ஃப்ளோரா, அந்தந்த இடத்துல வந்து இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கோ அதை மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ணணும், கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணணும். அது போக ரீஹாபிலிட்டேட் பீப்புள் இன் தீஸ் ஏரியாஸ், அந்த இடத்துல வாழ்ந்த மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாதிரி, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. as recommended by the Western Ghats Ecology Expert Panel, Kerala must also decline engineering projects in ecologically sensitive areas. ஸோ ஒரு புவியியல் சார்ந்தோ அதுக்கப்புறம் வந்து என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணியோ வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டான, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டான ஒர்க்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? and constitute, equip, staff and empower expert committees that deliberate the feasibility of the other projects. ஸோ மற்ற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, மற்ற ப்ராஜெக்டோட ஃபீசிபிலிட்டி, அதோடைய உண்மைத்தன்மை, அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்களா, ஆல்ரெடி நடந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? எக்யூப்மெண்ட், அதுக்கான ஸ்டாஃப், அதுக்கான கமிட்டிஸ்லாம் போட்டு அவங்களுக்கான பவர்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். which of the following factors is most likely to have exacerbated the impact of landslides in Wayanad as mentioned? ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்ததுக்கான முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இந்த ஹை ஆல்டிடியூட் ஆஃப் த சலியார் ரிவர் ஆரிஜின், இது சொல்லியிருக்காங்க, பட் இதுதான் ரீசன் சொல்லல, அப்போ இது வந்து கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரீசன் இருக்கலாம், ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்மி பண்ண சொல்லிருக்காங்களா. ஓகே, இந்த இயர்லி அக்கரன்ஸ் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் கேரளா, வருஷம் நடக்கும், ஆனால் இந்த வருஷம் பயங்கரமா நடந்துச்சா சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் காரணமா நம்ம வந்து சொல்ல முடியாது, அப்போ இதுவும் கிடையாது. இந்த டிக்ரீஸ் டு பிளான் கவர் அப் ஸ்ட்ரீம் ஆஃப் த சலியார் ரிவர், இதுவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, என்னன்னா 2020 நடந்தது வந்து முக்கியமான அந்த ஹெவி ரெயின்ஸ்னால வந்து இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே போயிருச்சு. அதுதான் வந்து இந்த சாயில் டைப் வந்து சாயிலும் அதுக்கு அந்த ராக் டெப்ரிக்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிறதுக்கான காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் இருக்கலாம், இந்த இது இருக்கலாம். நமக்கு இங்க மெயினா மோஸ்ட் லைக்லின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான், இந்த டூரிஸ்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது ஒரு பொதுவான கருத்து தான். ஆனா அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த செலியார் ரிவர்ல ஏற்பட்ட அந்த 2020 ஏற்பட்ட வெள்ளம் வந்து நிறைய பிளான் கவர் வந்து அழித்துச்சு அப்படிங்கிறதா மெயின் ரீசனா இருக்கும். அப்போ இந்த வந்து மெயின் ரீசன் கிடையாது, இதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் அ பிரைமரி காஸ் ஆஃப் த டெத்லி லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் வயநாடு as mentioned? ஸோ இது வந்து பிரைமரி காஸ், அவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு பிரைமரி காஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஷீர் பாத் ஆஃப் த செலியார் ரிவர், அது பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு, அந்த செலியார் ரிவர் வந்து அது பாட்டுல போயிட்டு இருக்கு, அதுதான் வந்து காரணம் கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம். கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்டு அன்எக்ஸ்பெக்டட் வெதர் பேட்டர்ன், இது இருக்கலாம். இன்க்ரீஸ்டு செடிமெண்ட்ஸ் ஸ்வெப்ட் டவுன் ஸ்ட்ரீம் பை த ரிவர், இதுவும் இருக்கலாம். ஏன்னா நிறைய செடிமெண்ட்ஸ் வந்து அந்த ரிவரோட டவுன் பார்ட்ல வந்து இதாயிருச்சு, ஸோ அது வந்து இருக்கலாம். ஹெவி ரெயின்ஸ் காசிங் த ரிவர் டு டிஸ்லாஜ் டெப்ரிஸ் ஃப்ரம் த டினண்ட் ஏரியாஸ், இதுவும் இருக்கலாம். இப்போ மூணுமே இருக்கலாம்னா எப்படி வரும்? சரி, ஓகே. இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறது பொதுவானது தான், ஓகேவா? பொதுவான கருத்து தான் கிளைமேட் சேஞ்ச், அதுதான் காரணம். ஆனா இவ்வளவு உயிரிழப்புகள் நிறைய டெத்லி, அதான் முக்கியம். உயிரிழப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா இது வந்து வராது. ஓகே, அது காரணம் தான். ஆனா உயிரிழப்புகள் இந்த டைம்ல ஏன் நடந்துச்சு அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம், பேசேஜை கரெக்டா படிக்கணும்னு அர்த்தம். ஓகே, increased sediment swept downstream by the river, இது கரெக்ட். heavy rains caused the river to dislodge debris, அப்போ இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். இதனால இந்த increased sediments வந்து டவுன் ரிவருக்கு போனனால மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. heavy rains causing the river to dislodge debris, குப்பை கூலம் எல்லாத்தையும் அது கீழே கொண்டு போயிருச்சு, அதுதான் காரணம். அந்த ஏரியால
அதனால தான் நிறைய பேர் நிறைய உயிரிழப்பு நடந்துச்சு. இது என்னது செடிமெண்ட்ஸ் வந்து கீழே போறது வந்து இது வந்து எப்படி சொல்லணும்னா ஜென்ரலா வந்து ஒரு ரிவர் வந்து என்ன பண்ணும், மேல இருக்கிற இந்த இடத்துல மேல இருக்கிற இது வந்து மேல இருக்கிற இடம் இது வந்து அடிப்பாங்கன்னா இந்த ரிவர் வந்து கீழே வரைக்கும் கொண்டு வரும். ஸோ அந்த இது வந்து ஜென்ரலா எப்படி வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த செடிமெண்ட் வந்து கீழே வரதும் வந்து ஒரு ஜென்ரலான விஷயம். இது காரணம் கிடையாதுன்னு சொல்லல, நமக்கு என்ன தேவை, பிரைமரி காஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த ஹெவி ரெயின் என்ன பண்ணிருச்சுன்னா நிறைய விஷயத்த வந்து நிறைய டெப்ரிஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கீழே கொண்டு வந்துருச்சு. அதுதான் மெயினான காரணம். அதுதான் வந்து அந்த நம்ம படிச்சோம் இல்லையா அந்த வில்லேஜஸ்ல இருக்கிற அந்த இது வந்து இவங்க மேல எல்லாத்துலயுமே வந்து அது வந்து விழுந்துருச்சு அப்படின்னு படிச்சோம் இல்லையா. ஸோ அப்போ இதுதான் காரணமா இருக்கும், டி தான் காரணம், இது வந்து காரணம் கிடையாது. இது வந்து மெயினான காரணம் கிடையாது, அதான் முக்கியம். ஓகே, பிரைமரி காஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஸோ பார்த்து கரெக்டா போடணும், எல்லாமே கரெக்டான ஆன்சர் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் based on the passage which are the following can be inferred about the relationship between human activities and landslides. சரி, ஓகே, இந்த பேராகிராஃப் படி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸும் நிலச்சரிவுகளுக்கும் வந்து கேரளால எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றோம். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஹேவ் நோ சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம படிச்சோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்மி பண்ணி படிச்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மி பண்ணி படிச்சிருக்கோம், குவாரிங் கம்மி பண்ணி படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கும் போது நம்ம எப்படி வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து எந்தவித இம்பாக்டும் பண்ணலாம் சொல்ல முடியும். அப்போ வந்து இது வந்து அப்சல்யூட்லி ராங். ஓகே, அதுக்கப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸாஜரேட் த ரிஸ்க் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் பை டிஸ்டர்ப்டிங் த எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப். ஆமா, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய வந்து ரிஸ்க்ல தள்ளுது. எதை ரிஸ்க்ல தள்ளுது? இந்த லேண்ட்ஸ்லைட் உருவாகிறதுக்கும் எக்கலாஜிக்கலா நிறைய பேலன்ஸ் இருக்கு, அதை இம்பேலன்ஸ் பண்றதுக்கும் நிறைய நம்ம வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் உதவிகரமா இருக்கு. அதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள் ஈவெண்ட்ஸ் that occur regardless of human intervention in the ecological sensitive areas. இது கரெக்ட் தான். லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அன்பிரடிக்டபிள் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுக்கு நம்மளோட ரிலேஷன் அது அன்பிரடிக்டபிள் தான். நம்மளால பிரிடிக்டபிள் சொல்ல முடியாது, எப்போதான் நடக்க போகுது, இந்த நாள்ல இந்த கிழமையில நடக்க போகுது அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. அது அன்பிரடிக்டபிள் தான். ஆனா நம்ம விஷயம் என்ன, நமக்கும் அதுக்கான உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பா வராது. ஓகேவா? சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் நமக்கு போட்ட கொஸ்டினுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் சஃபிஷியன்ட் மெஷர்ஸ் டு பிரிவென்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த இது வந்து நமக்கு வந்து நம்ம லேக் ஆஃப் படிச்சோம். என்ன படிச்சோம்? லேக் ஆஃப் எமர்ஜென்சி வார்னிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்போ ரெண்டுமே வந்து நம்ம வந்து இல்லைன்னு படிச்சோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இம்ப்ளிமெண்டட் சஃபிஷியன்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பா தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது செகண்ட் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? இதுதான் கரெக்ட். கண்டிப்பா ஒன்னை நாளே எலிமினேட் பண்ணிடலாம், அது ஈஸி தான். ஆனா இந்த 2, 3 வருமா வராதா, எது வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து மேட்டர் இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து அக்கார்டிங் டு த பேசேஜ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் ரெக்கமெண்டட் தட் கேரளா ஷுட். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் பேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸா கிடையாது, ப்ராஜெக்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லல. இம்ப்ளிமெண்ட் மோர் குவாரியிங், நிறைய குவாரியிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க, கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் அவாய்ட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ். ஆமா, இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த சென்சிட்டிவான ஏரியால அவாய்ட் பண்ண சொன்னாங்க, இதான் கரெக்ட். ப்ரியாரிடைஸ் மோனோக்ராப்பிங் அவாய்ட் பண்ண சொன்னாங்க தான், கரெக்ட் தான். மோனோக்ராப்பிங் இருக்கிறது வந்து அதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தான். ஆனா அந்த எக்ஸ்பர்ட் பேனல் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஓகேவா? நல்லா பாருங்க, நான் காமிக்கிறேன். இங்கதான் படிச்சோம் என்னன்னா இந்த ஹெவி ரெயின்ஸ் வந்து என்ன பண்ணிருது, டிஸ்லாஜ் பண்ணுது, குவாரினால டிஸ்லாஜ் பண்ணுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கு, மோனோக்ராப்பிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது நம்ம படிச்சோம். ஆனா எக்ஸ்பர்ட் பேனல் என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ்பர்ட் பேனல் நமக்கு சொன்னது வந்து டிக்ளைன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகேவா? பேரடைசிங்னா அவங்க அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லல. ஸோ இந்த இது வந்து 3வது தான் ஆப்ஷன் வரும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து வந்து சைனம்ஸ் பார்க்கலாம். ரிஸ்டோர் அப்படின்னா வந்து என்னன்னா, ஸ்டோர் அப்படின்னா வந்து சேமிச்சு வைக்கிறது, ரீஸ்டோர்னா அகைன் மறுபடியும் சேமிச்சு வைக்கிறது, மறுபடியும் கொண்டு வரது, ரினியூ பண்றது, ரிப்பேர் பண்றது, ரொம்ப சிம்பிள் தான். ரெஜுவினேட். இந்த ரெஜுவினேட் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த கரெக்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட்ல கேட்டிருக்காங்க, முன்னாடி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஓகேவா? ஸோ பாத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் என்னது, ருவின், பிரேக், டேமேஜ் பண்றது, நல்லா இருக்கிறத நாசமாக்குறது அப்படின்னு சொல்றதுதான். அதுக்கப்புறம் டினியூடட் அப்படின்னா வந்து என்னன்னா, ஸ்ட்ரைப்டு, பேர், அன்கவர்டு, டிப்ளீட்டட்னா வந்து இதாகிறது, அது வந்து டிப்ளீட் ஆகுறதுன்னா கரைஞ்சி போறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அது ஆன்டனிம் சொல்லி பார்த்தோம்னா ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ரீஹாபிலிடேட் அப்படின்னா வந்து அது வந்து ரீஸ்டோர் பண்றது, கிட்டத்தட்ட இது வந்து சேம் தான். ஓகே, இந்த சேம் தான். ரீபில்டு, ரினியூ பண்றது. வல்னரபிள்னா ஈஸியா வந்து சென்சிட்டிவ், டிஃபென்ஸ்லெஸ், வீக், எக்ஸ்போஸ் ஆகுது, ஈஸியா இருக்கிறது. அவங்க வந்து ஈஸியா வந்து இப்போ வல்னரபிள் டிசீஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, வல்னரபிள் பாடி அப்படின்னா ஈஸியா வந்து டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்ல செக்யூரா இருக்கிறது, சேஃபா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ட்ரிகர் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது, ஆக்டிவேட் பண்றது, இனிஷியேட் பண்றது, ப்ரொவோக் பண்றது, ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுல அந்த தான் இது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆப்போசிட் ஸ்டாப் பண்றது, அதான் வந்து ஆப்போசிட். ஓகேவா? டெட்லி அப்படின்னா ஃபேட்டல், லீத்தல், மோட்டல், இது எல்லாமே வரும். ஓகேவா? இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபேட்டல், லீத்தல் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்னா சேஃபா இருக்கிறது, ஹார்ம்லெஸ், எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? இன்சென்டிவைஸ் அப்படிங்கிறது சினானிம்ஸ் வந்து ஸ்டிமுலேட், மோட்டிவேட் பண்றது. ஷேர் அப்படின்னா வந்து வெர்டிகல் பார்ட், மேலேருந்து கீழே வருது. இன்னும் தெளிவா சொன்னா ரொம்ப பிரச்சனை இல்லாத கரெக்டா இருக்குது அப்படிங்கிறதா ஷேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து
precipitate அப்படிங்கிறது வந்து காஸ் ட்ரிகர் பண்றது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட அதுதான் ப்ரொவோக் பண்றது. இது எல்லாமே வந்து சினானிம்ஸ்ல இருக்கும். கலாமிட்டன்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா டிசாஸ்டர்ஸ், ரொம்ப வந்து பயங்கரமான கொடூரமான அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதான் இந்த டிவாஸ்டிங், டிராஜிக், கேட்டஸ்ட்ராபிக் இதுவும் கேட்டிருக்காங்க. இந்த இதுவும் கேட்டிருக்காங்க. கேட்டஸ்ட்ராபிக் அப்படின்னா வந்து ஒரு ஒரு மக்கள் வந்து அதிகமான வகையில வந்து இறந்து போறது. ஓகேவா, கேட்டஸ்ட்ராபிக் அப்படிங்கிறது அந்த தான். ஓகேவா, இது வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பெக்குலாரிட்டி அப்படின்னா வந்து ரொம்ப யூனிக்கான விஷயத்துல. ஓகேவா, பெக்குலர் கேரக்டர் என்ன, உன்னோட பெக்குலர் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கிறது என்னன்னா தனியா தெரியுது. ஓகேவா, யூனிக்னஸ், நம்ம மட்டும் தனியா தெரியுற மாதிரி ஏதாவது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த. மெயினா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன், ஏதாவது கம்பெனி, இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்லாஜ் அப்படின்னா ரிமூவ் ஆகுறது, எஜெக்ட் ஆகுறது, டிஸ்பிளேஸ், இதெல்லாம் நான் சொன்னேன். ஓகேவா, ஸோ அந்த தான், அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்போ வந்து கிளாஸ் டெஸ்ட் போகலாம். Primitive cultures are those that exist in societies that have not yet developed advanced technologies or complex social. Primitive cultures அப்படின்னா வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, பழங்காலத்து ஓல்டு கான்செப்ட், பழமைவாதம் அப்படிங்கிறது, அந்த நம்மளுடைய நாகரிகம், பண்பாடு, இந்த எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த தான். அதாவது வந்து பழைய ஓல்டு ஸ்கூல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. அதாவது வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் இருக்கு அப்படி கிடையாது. ஓகேவா, நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. பழமைனா ஒரு என்ன சொல்றது, இப்ப கீழடி இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சிலாம் இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி சில இனக்குழுக்கள்லாம் இருப்பாங்க, கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க தான் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ பிரிமிட்டிவ் கல்ச்சர்ஸ் ஆர் தோஸ் தட் ஆர் எக்ஸிஸ்ட் இன் சொசைட்டி. சொசைட்டில அவங்க இருக்காங்க. தட் ஹவ் நாட் yet developed advanced technology. ஆனா அவங்ககிட்ட வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க இருக்காது. ஆர் காம்ப்ளெக்ஸ் சோசியல் டேஷ் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த சொசைட்டில வந்து இருக்க நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு? ஜாதி, மதம் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கு, பணக்காரன் ஏழை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ சோசியல் என்னவா இருக்கும்? சோசியல் பார்டர்ஸ் இருக்குமா, சோசியல் அவுட்லைன்ஸ் இருக்குமா, சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா, சோசியல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குமான்னு கேட்கறாங்க. ஸோ சோசியல் பார்டர் அப்படின்லாம் இங்க கிடையாது. என்னன்னா இந்த சமூகத்துல இருக்க சோசியல் என்ன சொல்ற சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற ஒன்று நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கட்டமைப்புலாம் அவங்கள்ட்ட கிடையாது. நமக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய அந்த பிரிமிட்டிவ் கல்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பேசிக்கா இருக்கிற சிம்பிளான வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா இங்க ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதா வரும். ஓகேவா, ஸோ கட்டமைப்பு அப்படிங்கிற வரமுத்துல இங்க சமூக கட்டமைப்புலாம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மீனிங்ல வரனால இங்க சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேவா, அடுத்து these cultures are often characterized by their close relationship with the natural world. ஸோ இந்த primitive cultures எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த இனக்குழுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மெயினா இதோட சார்ந்து இருப்பாங்க அப்படின்னா நேச்சுரல் வேர்ல்டு, இயற்கையோட தான் சேர்ந்திருப்பாங்க. Despite being considered primitive, these cultures have a rich history and unique way of life. That is, நம்ம தான் சொல்றோம் அவங்களை பிரிமிட்டிவ், ரொம்ப பழமை வாழ்க்கை அப்படின்னு நம்ம தான் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு வரலாறு இருக்கு, ரிச் ஹிஸ்டரி இருக்கு, அண்ட் யூனிக் வே ஆஃப் லைஃப், அவங்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. தட் இஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க என்ன இருக்கு? தட் இஸ் இம்பார்ட்டன்ட், இன்சிக்னிஃபிகன்ட், ஒர்த், ட்ரிவியல். ஓகே, தட் இஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தட் இஸ் டேஷ் ஸ்டடிங் அண்ட் பிரிசர்விங். ஓகே, பிரிசர்விங் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அதாவது நம்ம சொல்றோம் டிஸ்பைட் பீயிங் கன்சிடர் பிரைமேட், அவங்க பழமை வாழ்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் அவங்களுடைய வரலாறு சார்ந்து, அவங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து இருக்கிறத வந்து நம்ம படிக்கிறதும் ப்ரிசர்வ் பண்ணணும் சொல்றாங்க. ப்ரிசர்வ் பண்ணா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாதுகாக்கணும்னு சொல்றா எதை பாதுகாப்போம்? முக்கியமானதான் பாதுகாப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இம்பார்ட்டன்ட் வரலாம். ஓகேவா, இருங்க, இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வரலாம். இன்சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா வந்து என்னன்னா சிக்னிஃபிகன்ட்னா ரொம்ப முக்கியமானது, இன்சிக்னிஃபிகன்ட்னா முக்கியம் இல்லாதது. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? பாதுகாப்பா இருக்கிறது முக்கியமானது நமக்கு இங்க ஆப்ஷனா வரணும். அப்ப இந்த இது கண்டிப்பா வராது. ஒர்த் வரலாம். ட்ரிவியல் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி யூஸ்லெஸ், இல்லை அற்பமானன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி வந்து நெக்லிஜிபிள், அதை வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வராது. ஓகே, இம்பார்ட்டன்ட் வரலாம், ஒர்த்துன்னு வரலாம். நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அதை வந்து வச்சு பார்ப்போம், அந்த இடத்துல வந்து பொருத்தி பார்ப்போம். என்னன்னா வே ஆஃப் லைஃப், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டடியிங் அண்ட் ப்ரிசர்விங், தட் இஸ் ஒர்த் ஸ்டடியிங் ப்ரிசர்விங் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டுல எது வரும்னா என்ன கேட்டா ஒர்த் அப்படிதான் வரும். ஓகேவா, ஸோ ஒர்த் வரும். நிறைய பேர் வந்து நான் கேட்ட போது என்ன சொன்னா இம்பார்ட்டன்ட் வரலாம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டடியிங் அப்படின்னு வரலாம் சொன்னாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரையும் ஒர்த் தான் வரும். அது ஏன்னா ஒரு இடத்துல வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டடியிங், இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டடிங் அந்த மாதிரி வந்து ஒரு இது ஆட் ஆகி தான் வரும். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் இன், இம்பார்ட்டன்ட் டு, இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடி, அந்த மாதிரி தான் வரும். பட் இங்க அப்படி இல்லை, தட் இஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒர்த் ஸ்டடியிங் அப்படின்னு தான் வரலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒர்த் தான் வரும் என்ன கேட்டா. ஓகே, அதுக்கப்புறம் these cultures often have a deep understanding of environment and its cycle, and they have developed intricate system of knowledge and belief that are closely tied to nature. ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. பட் இது இப்போதைக்கு தேவை கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் தான் தேவை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கல்ச்சர் வந்து நிறைய என்வரான்மெண்ட் ஓரியன்டாகவும் அதோடைய சுழற்சி மூலியமாகவும் அதை டெவலப் பண்றதுக்கும் வந்து பயங்கரமான நாலேஜ் வந்து அவங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பயங்கரமான நாலேஜ் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிஜினியஸ் கல்ச்சர்ஸ் இன் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஹேவ் அன், உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல, அமேசான் மலைக்காடுகள் இருக்கிற அந்த இடத்த சார்ந்த அந்த மக்கள் இருக்காங்களே, அந்த கல்ச்சர் சேர்ந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஹேவ் அன் என்ன சொல்லி பார்ப்போம், ஆப்ஷன் பார்ப்போம். ஹேவ் அன் அக்யூர்ட் வருமா, இன்டிமேட் வருமா, எஸ்டிமேட்டட் வருமா, கெயின்ட் வருமா?
சரி ஓகே பார்ப்போம். ஹேவ் அண்ட் அப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஹேவ் அண்ட் நாலேஜ் ஆஃப் த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் த சைக்கிள்ஸ் ஆஃப் த சீசன். சரி ஓகே, அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்கு? அங்கே இருக்கிற பிளான்ட், தாவரங்கள், விலங்குகள்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்கு. அதோடைய மருத்துவ குணங்களும் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட அப்படின்னா அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இருக்கு அப்படின்னா ஹேவனுக்கு அப்புறம் டேஷ் போட்டு நாலேஜ்னு இருந்துச்சு. அப்போ நாலேஜ்னா அவங்க வந்து கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்குன்னா அதை பத்தின டீடைல்டு நாலேஜ் இருக்கு அப்படின்னு அங்க வரும். அப்போ அக்வைர்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? யார்ட்ட இருந்தாலும் வாங்கிட்டாங்க. அக்வைர்ட்னா பெறப்பட்ட நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வராது. அதுக்கப்புறம் இன்டிமேட் நாலேஜ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ரொம்ப டீப்பான, ரொம்ப பின்னி பிணைந்த ஒரு நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை பத்தின டீட்டெயில் அவங்க எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ அது வரலாம். எஸ்டிமேட்டட் அப்படின்னா ஓரளவுக்கு எஸ்டிமேஷன் போடுறா என்ன அர்த்தம்? பர்டிகுலரா கிடையாது, அதாவது சர்டனா கிடையாது, அக்யூரேட்டா கிடையாது. ஓகேவா? இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு வேர்டுக்கு ஆப்போசிட், அதாவது வந்து எஸ்டிமேட்டுங்கிறதுக்கு ஆப்போசிட் சர்டைன், அக்யூரேட் அப்படிங்கிறதா. எஸ்டிமேட்னா நம்ம எஸ்டிமேட் 2000, 3000, 4000 அப்படின்னு எதுனாலும் சொல்லலாம். ஆனா 10,000 10,000 தான் அப்படின்னு சொல்றது தான். இப்போ எஸ்டிமேஷன் அப்படின்னா 10,000 இருக்கலாம், 9,000 இருக்கலாம், 11,000 இருக்கலாம், அந்த மாதிரி. அப்போ எஸ்டிமேட்டும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பத்தி தரவு நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் கெயின்ட்னாலுமே வந்து இங்க இருந்தாலும் எடுக்கப்பட்டது, பெறப்பட்டது அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ என்ன இந்த இதுல வந்து எதுக்குன்னா இன்டிமேட் நாலேஜ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து இந்த எல்லாத்தையும் விட்டுலாம், ஹைரார்கி எல்லாம் விட்டுலாம், இதுல இருந்து படிக்கலாம். despite many challenges that primitive culture face, including the, ஸோ நிறைய வந்து அவங்க வந்து சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஏதோ ஒன்று வந்து சொல்ல வர்றாங்க. இன்க்ளூடிங் மைக்ரேஷனா, பொசஷனா, என்க்ரோச்மெண்டா, எஸ்டிமேஷனா. ஸோ இதுல வந்து எஸ்டிமேஷன் வராது, பொசஷன் அப்படிங்கிறது வராது. ஒன்று வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். மைக்ரேஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தவறுது, அதாவது வந்து குடிபெயர்றது. அது பிரச்சனை. ஏன் அங்க குடிபெயர்றாங்க? ஒரு இடத்துல பிரச்சனைனா இன்னொரு இடத்துக்கு போறாங்க. என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து அடிச்சு விரட்டுறது, அந்த மாதிரியான விஷயம். ஸோ அப்போ நிறைய அவங்க சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. என்ன சேலஞ்சஸ்? இன்க்ளூடிங் டேஷ் ஆஃப் மாடர்ன் சொசைட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரேஷன். ஸோ நம்ம இப்ப இருக்கிற வந்து இந்த புதிய கால அந்த சொசைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய அந்த என்க்ரோச்மெண்ட்னால தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களால மைக்ரேஷன் ஆக மாட்டாங்க. இவங்களாம் நினைச்சாதான் மைக்ரேஷன் ஆக முடியும். கரெக்டா? இவங்களால தான் நமக்கு இந்த இடத்துல வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னா மைக்ரேஷன் ஆகலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? இன்க்ளூடிங் டேஷ் ஆஃப், அதாவது இந்த மாடர்ன் சொசைட்டினால என்ன பிரச்சனை வரும்? என்க்ரோச்மெண்ட் பிரச்சனை தான் வரும். இவங்க அந்த இடத்த போய் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல ஏதாவது வந்து இருக்கிற காடுகள், மலைகள் எல்லாத்தையும் வந்து வெட்டி இது பண்றதுலாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்ப இங்க வந்து என்க்ரோச்மெண்ட் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் they offer a different dash on the world and its complexities and their traditions and knowledge have the potential to inform and enrich our modern lives. So they offer it different அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? கன்க்ளூஷன் இருக்கா, பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, பிளேம் இருக்கா, பயாஸ்னஸ் இருக்கா? கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். they have different perspective. பெர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டம். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அந்த வேர்ல்டு, இந்த உலகத்தை பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான கண்ணோட்டம் இருக்கு. and its complexities and their traditions and knowledge have potential to inform and enrich our modern lives. ஸோ அவங்ககிட்ட இருக்கு, நம்ம வந்து எந்த மாதிரி விஷயத்துல வந்து கத்துக்கலாம் அப்படிங்கறத முதற்கொண்டு அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த 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 விஷயத்தை சொல்லும் போதுல பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவோம், அந்த கண்ணோட்டம் தான் சொல்லுவோம். அதுல இருக்க மிச்சம் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுல ரிலேட்டபிளா வராது. ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வராது. உங்களுக்கு முடிவுரை அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்லாம் வராது. பிளேம்ங்கிறது வந்து இன்னொருத்தவங்க வந்து பிளேம் பண்றது. ஓகேவா? ஏதாவது தப்பு செஞ்சா அப்படிங்கிறது பிளேம் பண்றது. ஸோ அதுவும் வராது. பயாஸ்னஸ் தான் ஒரு பக்கமா சார்ந்து இருக்குது, அதுவும் இந்த இடத்துல வராது. பெர்ஸ்பெக்டிவ் தான் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது கொஞ்சம் டிலேயான வீடியோ தான். இனிமேல் வந்து கரெக்டாக வரும்னு சொல்லி நம்புறோம். ஓகேவா? ஸோ இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல கேளுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் தான் சொல்லுங்க. ஓகேவா? ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ நேரம் பொறுமை கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.